மனிதர்கள் பாவம் செய்து அவரை எப்பொழுதும் சோதித்துக் கொண்டே, தேவனுக்கு விரோதமாய் பேசிக்கொண்டே, அவரை எப்பொழுதும் துன்புறுத்திக் கொண்டே இருந்தால் அவர் சகிப்பார். ஆனால் ஒரு நாள் அவருடைய கோபம் பற்றி எரியும் என்று சங்கீதக்காரன் எழுதியிருக்கிறான். சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது, குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியிலே நீங்கள் அழியாமலும் இருக்கும்படி நீங்கள் அவரை தொழுது கொள்ளுங்கள், அவருடைய கோபம் இன்னும் கொஞ்ச காலத்திலே பற்றி எரியும் என்பதாக எழுதுகிறார். குமாரன் கோபம் கொள்ளாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். அவருடைய கோபம் அக்கினி ஜுவாலை போன்றது. அவர் கோபம் கொள்ளும் பொழுது சீக்கிரத்தில் அவர் பூமியிலே கோபம் கொண்டு இறங்கும் பொழுது, அப்பொழுது அவருடைய கோப பிரசன்னத்துக்கு முன்பாக அக்கினிக்கு முன்பு மெழுகு உருகுவது போல, மலைகள் எல்லாம் மெழுகு போல உருகி போகும் என்று மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் நமக்கு சொல்லுகிறது. அருமையானவர்களே, எல்லாம் உருகி போகும். மனிதர்களுடைய வாய்க்குள்ளே அவருடைய நாவு அழுகி அப்படியே உள்ளுக்கு கெட்டு போகுமாம். அப்படிப்பட்ட அக்கினி பிரசன்னம் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. வேதம் ஒரு கதையும் புராணமும் அல்ல, அது நடந்ததையும் நடக்கிறதையும் நடப்பதையும் சொல்லும் தேவனுடைய தீர்க்கதரிசன புஸ்தகம். ஆகையினால் எச்சரிப்பில்லாமல் ஒருவரும் இருக்க முடியாது. நாம் ஆடலாம், பாடலாம், சங்கீதம் பாடலாம், ஆனால் தேவனுக்கு பயந்து வாழ நாம் கடமைப்பட்டவர்கள். யாரும் தேவனுக்கு பயப்படாமல் இருப்பீர்களானால் ஆண்டவர் நீங்கள் அவருக்கு பயப்படும்படி ஒரு வாய்ப்பை தேவன் உங்களுக்கு அனுப்புவார். நீங்கள் விரும்பாதவைகள் உங்களுக்கு நடக்கும். நீங்கள் நினையாத ஆபத்து கிட்டி சேரும். அப்படி வரும்பொழுது நீங்கள் பயந்து கர்த்தரை நோக்கி ஓடுவீர்கள். ஆனால் அதற்கு முன்பாகவே கர்த்தருக்கு பயந்து, இல்லை நான் தீமை செய்ய மாட்டேன், நான் கர்த்தருக்கு பயப்படுகிறேன், இந்த அநியாயத்தை நான் செய்ய மாட்டேன், நான் கர்த்தருக்கு பயப்படுகிறேன், இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன், நான் கர்த்தருக்கு பயப்படுகிறேன், நான் வேதத்தை வாசிக்காமல் வெளியே போக மாட்டேன், நான் கர்த்தருக்கு பயப்படுகிறேன், நான் மற்றவர்களை தீது பேச மாட்டேன், நான் கர்த்தருக்கு பயப்படுகிறேன், பரிசுத்தவான்களை தீது பேச மாட்டேன், நான் கர்த்தருக்கு பயப்படுகிறேன், கர்த்தருக்குரிய பங்கை நான் கர்த்தருக்கு கொடுத்து விடுவேன். இப்படி கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்கள் தான் அவர் கண்களுக்கு முன்பு தப்புவார்கள். மற்றபடி அவருடைய கோபம் பற்றி எரியும். நான் திரும்ப சொல்கிறேன், இவைகள் கதைகள் அல்ல. அநேகர் தவறாய் உங்களுக்கு சொல்லுவார்கள் தேவன் கோபம் கொள்ள மாட்டார் என்று. அவர் மனதுருக்கத்தின் தேவன் மட்டும்தான் என்று பேசிக் கொள்வார்கள். உங்களுக்கு நரகம் இல்லை என்று சொல்லுவார்கள். ஆண்டவர் உங்களை தண்டிக்க மாட்டார் என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட விதையை விதைத்தவன் பொய் என்னும் பொய்க்கு பிதாவுமாகிய பிசாசானவர். ஆனால் தேவன் சரிக்கு சரி செய்கிறவர், சரிக்கு சரி கட்டுகிறவர். அவர் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். அவர் சீயோனிலே நெருப்பையும் சூளையையும் உடைய கர்த்தர். சீயோன் எருசலேம் என்று சொல்லுவது தேவ சபையை காட்டுகிறது. தேவ சபையிலே நெருப்பை வைத்திருக்கிறார். தேவ சபைக்கு வருகிறவர்களை அவர் ஆசீர்வதிப்பார். ஆனால் தேவ சபையிலே தீங்கு செய்தால் அந்த நெருப்பு சுடும், அந்த நெருப்பு உங்களை தொடும், அந்த நெருப்பு உங்களை பாதிக்கும். நீங்கள் இருக்க முடியாது இந்த சபையிலே. இங்கிருக்கும் அக்கினி நெருப்பு இருக்க விடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய வசனம் முழுவதையும் வாசித்து அறிந்திருப்பார்களானால் அவர்கள் நெருப்புக்குள் இருப்பார்கள், சீயோனுக்குள் இருப்பார்கள். சீயோன் என்பது ஒரு நெருப்பு சூளை, ஒரு அக்கினி சூளை. இங்கே நம்மை புடமிடுகிறார். இங்கே வெள்ளியை உருக்குகிறது போல நம்மை அவர் உருக்குவார். பொன்னை புடமிடுவது போல நம்மை அவர் புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பார். ஒரு நாள் அவர் நம்மை இயேசுவண்டை கொண்டு சேர்க்கும் பொழுது, நாம் இயேசுவை முகமுகமாய் பார்க்கும் பொழுது நாம் பொன்னாக விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. நான் போகிற வழியை எனக்கு தெரியாது, நான் அறியேன். ஆனால் நான் சோதிக்கப்பட்ட பின்பு நான் பொன்னாக விளங்குவேன். நான் இயேசுவை பார்க்கும் பொழுது when I see Jesus, நான் பொன்னாக ஜொலிப்பேன் என்று சொல்லுகிறவர்கள் தான் சீயோன் என்னும் சூளையிலே இருக்க முடியும். தேவ சபை ஒரு சூளை. இது உங்களை சுத்திகரிக்கும் சூளை. அழுக்கையும் குப்பையையும் களிம்பையும் நம்மை விட்டு எடுத்து போடும் ஓர் புடமிடும் சூளை என்பதை மறந்து போகக்கூடாது. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சீயோனிலே நெருப்பை உடைய கர்த்தர். அத்தோடு 45ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே சொல்லும் பொழுது, இஸ்ரவேலின் தேவனும் இரட்சகருமாகிய நீர் மெய்யாகவே உம்மை மறைத்து கொண்டிருக்கிற தேவனாயிருக்கிறீர். இதுதான் மறைத்து கொண்டிருக்கிற தேவன். இதைத்தான் சற்று விளக்கி உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தர் வெளிப்படுகிற தேவன் தான் எனக்கு தெரியும். நாம் ஜபத்திலே இருக்கும்போது அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார், தரிசனங்களிலே தன்னை வெளிப்படுத்துகிறார், சொப்பனங்களிலே தன்னை வெளிப்படுத்துகிறார், அருமையான பிரசங்கங்கள் மூலமாக தன்னை வெளிப்படுத்துகிறார், நல்ல தேவ மனிதர்களுடைய சாட்சிகள் மூலம் தன்னை வெளிப்படுத்துகிறார். பல விதங்களில் தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறது உண்டு. அருமையான எல்லாருக்கும் வெளிப்படுத்துவார். ஆனால் அதே சமயம் பைபிள் சொல்லுகிறது தன்னை மறைத்துக் கொண்டிருக்கும் தேவன் என்று சொல்லி. இது என்ன? அவர் ஏன் தன்னை மறைத்துக் கொண்டிருக்க வேண்டும்? ஏசாயா 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே சொல்லும் பொழுது, நானோ யாக்கோபின் குடும்பத்துக்கு தமது முகத்தை மறைக்கிற கர்த்தருக்கு காத்திருப்பேன் என்று எழுதுகிறான். யாக்கோபின் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம், அது விசுவாசியின் குடும்பம், அது ரட்சிக்கப்பட்டவர்களின் குடும்பம். ஆனாலும் கூட அந்த குடும்பத்துக்கு தம்முடைய முகத்தை சில வேளைகளில் அவர் மறைக்கிறவராயிருக்கிறார். தம்முடைய முகத்தை அவர் குடும்பத்துக்கு மறைத்தாலும் அவருக்காக பொறுமையோடு நான் காத்திருப்பேன் என்று ஏசாயா சொல்லுகிறான். சில வேளை இங்கு வந்திருக்கிற உங்களுடைய குடும்பத்துக்கு தேவன் தம்முடைய முகத்தை மறைத்திருக்கலாம். நீங்கள் யாக்கோபின் குடும்பம் போல அவரை உண்மையோடு சேவிக்கிறவர்களாய் இருந்தும் அவர் தம்முடைய முகத்தை உங்களுக்கு மறைத்திருக்குமானால், இன்று காலைகளிலே நினைத்துக் கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களோடு பேசுகிறார் என்று. ஐயோ, என் குடும்பத்திற்கு தேவன் தன் முகத்தை மறைத்துக் கொண்டாரோ என்று நீங்கள் கலங்குகிற சமயம் இது. இந்த கட்டம், இந்த கடினம், இந்த வேதனை, இந்த சோதனையான காலம், இந்த இக்கட்டான காலம், இந்த நெருக்கடியின் காலம், மனிதர்கள் நம்மை விட்டு விலகும் காலம், மனிதர்கள் நம்மை தூற்றும் காலம், மனிதர்கள் நம்ம வீண் பழியை சுமத்தும் காலம், இது இருண்ட காலம். நம்மை விட்டு எல்லா நன்மைகளும் போய்விட்டது போன்ற ஒரு உறவு, ஒரு உணர்வு உண்டாகும் காலம். அருமையானவர்களை, நன்மைகள் வராமல் ஒரு வேலி இருப்பது போல நாம் நினைக்கும் ஒரு காலம். இப்படிப்பட்ட ஒரு கடினமான காலத்தின் வழியாய் கடந்து போகிறீர்களா? என் ஜபங்கள் கேட்கப்படவில்லையோ, என் முகத்தை தேவன் பார்க்கவில்லையோ, என் முகத்தை அவர் மறந்தாரோ, நான் பேசுவதை அவர் கேட்கிறதில்லையோ, என் ஜபத்தை குறித்து அவர் அசட்டை பண்ணுகிறாரோ, நான் அவர் அசட்டை பண்ணக்கூடிய அளவுக்குத்தான் ஜபம் பண்ணுகிறேனா, அவருடைய இதயத்தை தொடும் அளவுக்கு நான் ஜெபிக்கவில்லையா, தம்முடைய முகத்தை எனக்கு அவர் ஏன் மறைக்கிறார் என்றெல்லாம் நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்கலாம். ஆனாலும் அவருக்கு நீங்கள் காத்திருக்க வேண்டும். யாக்கோபின் குடும்பத்துக்கு தம்முடைய முகத்தை அவர் மறைத்தது உண்மை. அதுபோல உங்களுக்கும் எனக்கும் சில வேளை தம்முடைய முகத்தை மறைப்பார். ஆகையால் சகோதர சகோதரிகளே, அவர் உங்களுக்கு தம்முடைய முகத்தை மறைக்கிறாரோ, அவர் தம்முடைய முகத்தை உங்களுக்கு மறைத்தாலும் அவருக்காக நீங்கள் காத்திருக்கத்தான் வேண்டும். ஏசாயா 50ஆம் அதிகாரம் அதில் 10ஆம் வசனம் சொல்லுகிறதை கேளுங்கள். உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாததினால் இருட்டிலே நடக்கிறானோ, அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன் என்று வசனம் சொல்லுகிறது. இந்த வசனத்தை பாருங்கள். உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு, பாருங்கள், ரெண்டும் சரி. கர்த்தருக்கு பயந்தவன் அவருடைய தாசனாகிய ஊழியக்காரரின் சொல்லை அப்படியே கேட்பவன். அப்படி இருந்தும் தனக்கு வெளிச்சம் இல்லாததினாலே இருட்டிலே நடக்கிறானோ, பாருங்கள், நீங்கள் உண்மையிலே கர்த்தருக்கு பயந்தவர்களாயிருந்தும் சில வேளை இருட்டில் நடக்க வேண்டியிருக்கும். நீங்கள் கர்த்தருடைய தாசனுடைய சொல்லை கேட்டு நடந்தும் சில வேளை இருட்டிலே நடக்க வேண்டியதாயிருக்கும். வலது பக்கம் இடது பக்கம்